தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இப்போ இந்த காணொலி எதுக்குன்னா, நம்ம உமாவதின்னு ஒருத்தர் நாம் தமிழர் நடத்தி திருச்சியில் அந்த மாநாடு வேட்பாளர் அறிமுக கூட்டம் அதை பற்றி அவதூறாக ஒரு கேலி கிண்டலுமா பேசியிருக்காரு. அவருக்கு தான் இந்த காணொலி. இப்போ அவரு இவருன்னு மரியாதை கொடுக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசணும்னா எங்கள் கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ என்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. அப்போ இப்போ இந்த தேர்தல் பணிலாம் வருது, இதெல்லாம் செய்ய முடியாது போயிடும். அதனால அதை மனசில் வச்சுன்னு நாம் இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்தே நான் பேசுகிறேன். இப்போ அவர் என்ன சொன்னார், மாநாடெல்லாம் சரியாக தான் நடந்துச்சு, வேட்பாளர்ன்ற பேரில் பாதிக்கு மேலே கிழவிகளை இறக்கி விட்டுருக்காரு அப்படின்னு பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு, நாங்கள் கிழவிகளை இறக்குறோமோ குமரிகளை இறக்குறோமோ, ஆனால் நாங்கள் இந்த கூட்டத்தை காமிச்சு எங்கேயும் பேச போகிறது இல்லை. நோட்டுக்கு சீட்டுக்கு அப்படின்னு அதுக்காக இந்த கூட்டம் கூடி இந்த கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அதனால் அவர் என்ன தெரியுமா, அவங்க முட்டு கொடுக்குறாருல்ல, காசு வாங்கிட்டு பேசுகிறாருல்ல, அந்த திமுகவை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதே நேரத்தில் அங்கே கூட்டம் நடத்தியிருக்காங்க, அதை எடுத்து கருத்து கணிப்பு எல்லா கணிப்பையும் அவரு சொல்லணும். என்ன தெரியுமா, ஒரு சேரை வச்சுட்டு அது மேலே ஒரு பையை வச்சுட்டு அதில் ஒரு இந்த வீரன் பாட்டில் பிரியாணி முறுக்கு அதெல்லாம் போட்டு அதில் வச்சுருவாங்க, அதில் காசு வேற போட்டு வச்சுருவாங்க. அப்போது கிழவிகளை கிழவனுங்களை இறக்கி அந்த வேட்பாளர்கள் அவருக்கு நாம் தமிழர் வேட்பாளர்கள் பார்க்கும்போது அவருக்கு கண்ணு சரியாக தெரில. இப்போ அங்கே நல்லா தெரியும் கண்ணு, அங்கே போய் பார்க்கணும் அங்கே யாரை இறக்கி விட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. முதல்ல நாங்கள் கிழவி இறக்குறோம் குமரல் இறக்குறோம். உனக்கு என்ன, நீ ஓட்டு போட போறியா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எங்கே ஓட்டு போட போறியா அங்கே எடுத்து பேசு. இப்போ நீ பேசுகிறன்னா உண்மையை பேசு, உன் மனச்சான்றுலேருந்து பேசு, உண்மையை பேசு. என்ன அதை விட்டுட்டு அவதூறை தூக்கிட்டே அலையிறீங்களே, ஏன் அவ்வளோ எரிச்சல் உங்களுக்கு? நாங்கள் ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் ஒழுக்கமா அப்படின்றது உலகமே பார்த்து எங்களுக்கு பாராட்ட சொல்கிறாங்க. அது போதும் எங்களுக்கு. நீங்களாம் சொல்லணும் பேசணுன்ட்டு அவசியம் இல்லை. அவதூறை தூக்கின்னு அலையிறது இது இவர் மட்டும்தான் இல்லை. இந்த திராவிடம் 2 திராவிட கட்சிகளில் இருந்தும் அவங்களுக்கு ஏன் இப்படி எரியுது, ஏன் இப்படி அவதூறு பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் தேசியம் ஒரு பக்கம், திராவிடம் ஒரு பக்கம். இது 2த்துக்கு தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா திராவிடம் இப்போ வர விஜயை கூட அவங்க ஒத்துப்பாங்க, ஜெயிச்சா சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏன்னா அவரும் திராவிடத்தை தூக்கின்னு வராரு கையில். தமிழர் இல்லாதவங்க இந்த தமிழை போர்வையை போத்திக்கிட்டு அவங்களுடைய அந்த அரசாட்சி செய்யறதுக்கான இந்த திராவிடன்ற பேர் அவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் உணர்வாளர்கள், மூத்த குடி தமிழ் குடியில் பிறந்திருக்க ஒருத்தருக்கும் இந்த உணர்வு வரணும். நம்ம தமிழ் தேசியத்தை பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தி அவங்களுக்கு வாய் அடைக்க செய்யணும். இதுக்காக தான் இந்த காணொளி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். வணக்கம்.